திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுகின்ற விஷயத்திலே இன்று மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் அதனுடைய தீர்ப்பை அளித்திருக்கிறது. அதில் ஒரு நபர் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு செல்லும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இனிமேல் ஒவ்வொரு கார்த்திகையிலும் தீபம் ஏற்றப்பட வேண்டும் அந்த தீபத்தூணில் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 1994 செயல்படுத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு நிரந்தர தீர்வு வழங்கி இருக்கின்ற மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த தீபம் ஏற்றும் விஷயத்தில் என்னைக்குமே மத பிரச்சனை நடந்ததில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதில்லை. ஆனால் இன்று இந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று கற்பனையாக, அதாவது அரசியல் உள்நோக்கங்களோடு இவ்வளவு கீழ்மை நிலைக்கு வேற எந்த அரசும் போகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் செய்த செயல் ஏற்புடையதல்ல என்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த தீர்ப்பு தந்தமைக்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்தது எவ்வளவு உள்நோக்கம் கொண்டதுங்கிறத இந்த தீர்ப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, இதை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு தீர்ப்புக்காக நீங்க ஒரு நீதிபதியை நீக்கணும்னு கேட்பீங்களான்னு பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்கார். ஸ்டாலின் அரசாங்கம் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது அன்றைக்கு டிசம்பர் 1 3 பேரும் 10 CRPF ஜவானும் போய் ஏத்தணும்னு சொன்னதை செஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல. ஆகவே அரசியல் ரீதியாக ஒரு முட்டாள்தனத்தை தமிழக அரசு செய்து விட்டது. ஆகவே இந்த முட்டாள்தனத்தை இனிமேலும் தொடராமல் இந்த நீதிமன்ற தீர்ப்பை மதித்து அங்கு தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, தீபம் ஏற்றவில்லை என்று மனம் நொந்து ஒரு முருக பக்தன் தன்னையே தீபமாக்கி கொண்டு பூர்ணச்சந்திரன் தன்னுடைய இன்னுயிரை இந்த ஒரு தியாகத்திற்கு இந்த நீதி கிடைத்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன்.